அம்மா படுத்துட்டாங்க. நான் தான் படுக்க சொன்னேன். உடம்பு நல்லா இருக்கணும்ல. நீங்க எப்பவும் வீட்டுக்கு லேட்டா தான் வருவீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம் நடந்தா தானே? பரவாயில்ல, நானே போட்டுக்கிறேன். நான் லேட்டா வந்து சாப்பிடுறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஏங்க, முட்டை குழம்பு எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? குழம்பு நான் செஞ்சேன், சப்பாத்தி அம்மா செஞ்சாங்க. நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். எனக்கு சம்மந்தம் கிடையாது. மெதுவா, அம்மாக்கு கேட்ற போத. கர்மம், நான் எதுக்கு இங்க வந்தேனே தெரியல. எழுந்துட்டீங்க? என்னால தானா? ச்சே. இவளை வச்சுக்கிட்டு என்ன நான் பண்ண போறேன்? இவளை என்ன பண்றதுன்னே புரியலையே. கதவு திறந்திருக்கு, இல்லைன்னா உள்ள வந்துருவாளே. என் மானத்தை வாங்கினது பார்த்தாம இப்ப கல்யாணம் வேற கேக்குது அவளுக்கு. அவ சத்தமே காணுமே. என்னதோ ஆகட்டும். பிரகாஷ் மாமா, பிரகாஷ் மாமா, பிரகாஷ் மாமா, கதவை திறங்க. மாமா, சாவடிக்கிறதுக்குனே வந்திருக்கா. பிரகாஷ் மாமா, கதவை திறங்கன்னு சொன்னேன். பிரகாஷ், டேய் பிரகாஷ், அங்க என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லனா எதுக்குடா ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சாவடிக்கிறதுக்குனே அது அவதான். சரி சரி, ரெண்டு பேரும் போய் தூங்க போங்க. பின்னாடியே வந்துட்டான். என்னாச்சுங்க உங்களுக்கு? நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்ல. பிரகாஷ் மாமா, விளையாடாதீங்க. நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு உங்ககிட்ட பேசணும். உங்க அம்மா அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. பிரியா அக்கா கிட்டயும் நான் இப்பதான் ஃபோன் பண்ணி பேசினேன். உங்களுக்கு மட்டும் என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா? மரியாதை எங்கிருந்து போறியா இல்லையா? அது நடந்து 2 வருஷம் ஆகுது மாமா. அதுக்காக தானே இத்தனை நாளா என்கிட்ட பேசாம என்ன கஷ்டப்படுத்துனீங்க. அது உங்களுக்கு பத்தலையா? எனக்கு அது பத்தல. முடிஞ்சது முடிஞ்சிருச்சு. அதை விட்டுறலாமே. இங்க பாரு, அங்க நின்னு அசிங்கப்பட்டது ஃபுல்லா நான் தான். அதுக்கு இது பத்தாது.